செம்பா அத்தியாயம் 30. வரலாற்றில் எழுதப்படாத பேரதிசயம். நீல பெருங்கடலில் சிறு செம்மொட்டாக மிதந்து கொண்டிருந்த அந்த சிவப்பு நிற மரக்கலம் கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருந்தது. பெரும் பகட்டுக்களோ பேர் ஆயுதங்களோ தாங்கியிராத அந்த கலத்தில் தமிழ் நிலத்தின் வரலாற்றில் எழுதப்படாத பேரதிசயம் ஒன்று ஓசையற்று நடந்தேறி கொண்டிருந்தது. ஒவ்வொரு மனிதன் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் புதிதாக ஒரு உலகம் பிறந்து விரிகிறது. அன்று பாண்டியன் முன்னிலையில் செம்பவளம் எடுத்த முடிவும் அத்தகையதே. புதிய உலகை படைக்கும் முடிவு, தென்னவனை திகைத்து நிற்கச் செய்த முடிவு. புதுமைகள் அப்படித்தான், அவை எப்போதும் சாமானியர்களை குழப்பும், மிரட்டும். ஆனால் ஒற்றை கணத்தில் பறந்து விரிந்த பாண்டிய பேரரசின் மன்னவனை, தென்புலம் காத்த தலைவனையே சாமானியனாக்கிவிட்டாளே சிறு பெண்ணொருத்தி. என்ன என்ன சொன்னாய் செம்பவளம்? செம்பவளத்தின் பதில் கேட்டு சில கணங்கள் அமைதியான அவ்விடத்தில் பாண்டிமாதேவியின் குரல் சட்டென்று உரத்து ஒலித்தது. சரியாகத்தான் கேட்டீர்கள் தேவி. நான் கடற்பிரயாணம் செய்ய விரும்புகிறேன். கடல் தாண்டி போக வேண்டுமா? பெரும் கடல் பயணம் எல்லாம் ஒரு பெண் காணும் கனவா? இதென்ன விபரீதம் செம்பா? என் கனவல்ல தேவி, இதுவே என் பிறப்பின் பொருள் என்று தோன்றுகிறது. என் மனமும் இதையே நாடுகிறது. ஆணோ பெண்ணோ மனம் சொல்லும் வாழ்வை வாழ முடியாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்று நீங்களே ஒருமுறை சொல்லி இருக்கிறீர்கள், நினைவிருக்கிறதா? செம்பவளத்தின் பதிலில் வாய் பிளந்து நின்றாள் பாண்டிமாதேவி. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்பது நம் முன்னோர் வகுத்த வழி மகளே. பெண்கள் கடற்பயணம் செய்வது நம் மரபல்ல. பாண்டியனின் குரலில் ஒரு தகப்பனின் தவிப்பை கண்டு வியந்தார் சற்று முன்னர்தான் திரைநாடனுடன் வந்து சேர்ந்திருந்த மருதனார். அவர் பார்த்து பாண்டியன் எடுக்கும் அடுத்த அவதாரம், அவ்வளவு நேரமும் அங்கே என்ன நடந்திருக்கும் என்பதை ஒருவாறு ஊகித்து கொண்டார். இத்தனை நாட்களில் திரைநாடனிடம் இருந்து செம்பவளம் குறித்தும் நிறையவே கேட்டிருந்தார் மருதனார். ஒரு தகப்பனிடத்தில் நெடுஞ்செழியனையும் அவரின் இளவயது அழுத்த குணத்துக்கு சற்றும் மாற்று குறையாத செம்பவளத்தையும் எதிரெதிரே காண்பது வேடிக்கையாக இருந்ததோ என்னவோ. ஏதும் பேசாமல் சிறு புன்னகையோடு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். கற்றறிந்த தாங்களே இப்படி பிறழ்த்தி சொல்லலாமா அரசே? ஓதல், தூது, பொருள் இம்மூன்றின் பொருட்டும் தானே பெண்கள் கடல் பயணம் செய்ய தடை. நான் இதில் எதன் காரணமாகவும் செல்லவில்லையே. என் நிலம் தேடி போகிறேன். அப்படியே மரபு என்று ஒன்று இருந்தாலும் தான் என்ன இப்போது? வழக்கத்திற்கு உதவாத பழைய மரபுகளை உடைப்பதில் தானே மானுட வளர்ச்சியே இருக்கிறது. புதியன செய்வதே எனக்கு பிடித்தமானது. எல்லோரும் செய்வதை செய்வதில் என்ன சுவை இருக்கிறது அரசே? இப்போது பாண்டியன் முகத்தில் புன்னகை ஒன்று மெல்ல எட்டி பார்த்தது. உளராதே செம்பா, இது விளையாட்டல்ல, வாழ்க்கை. கடல் பயணம் மிகவும் ஆபத்தானது. இடையே எத்தனையோ தடைகளையும் வலிகளையும் இழப்புகளையும் இன்னல்களையும் சந்திக்கக்கூடும் தெரியுமா? உயிரே கூட போக நேரலாம். பிழைத்து வருவது அவ்வளவு எளிதல்ல. கடலை பற்றி எனக்கு புதிதாக சொல்லித் தருகிறாயா சங்கா? செம்பவளத்தின் குரலில் பழைய தன்னம்பிக்கை மீண்டிருந்தது. கடல் என்னும் ஒற்றை சொல்லில் அவளது தயக்கங்களும் குழப்பங்களும் கலைந்து காணாமல் போயிருந்தன. சங்கனுக்குமே 10 வயதில் சுறா வேட்டைக்கு கிளம்பிய சிறுமி சட்டென நினைவில் வந்து போனாள். பின்னாளிலும் கூட எத்தனையோ நாட்கள் அவள் கடலில் தனித்து கிடந்து திரும்பி வந்த சம்பவங்களும் உண்டு. கடல் அறிவில் அவளை குறை சொல்ல எப்படி முடியும்? வேறு என்ன சொல்லி நிறுத்துவது? மனிதனுக்கு எத்தனை அறிவு இருந்தாலும் அது போதாதா? கடல் அன்னையின் அருள் வேண்டும். கடல் அன்னை உக்கிரமானவள். அவளுக்கு பிடிக்கவில்லை என்றால் தாட்சண்யமெல்லாம் பார்க்கவே மாட்டாள். உறுப்புக்களை தொலைத்தவர்கள், சித்தம் கலங்கியவர்கள் என்று கடல் மறுத்த மனிதர்களின் கதையெல்லாம் நானே எத்தனை முறை உனக்கு சொல்லியிருப்பேன், நினைவில்லையா உனக்கு? சங்கனின் குரலில் அங்கலாய்ப்பு. ஏதாவது பேசுங்களேன் என்று இறைஞ்சுவது போல தாத்தனை பார்க்க அவரோ கடலை பார்த்தபடி பேசாமல் நின்றிருந்தார். சுகவீனமும் கோடனின் இறப்பும் அவரை மெலிவாக்கியதோடு காதையும் செவிடாக்கி இருந்ததோ, அல்லது செம்பவளத்தின் முடிவை அவர் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தாரோ என்று தோன்றியது சங்கனுக்கு. உக்கிரங்களை தனித்து கொள்ளலாம், உபாயம் இல்லாமல் இருக்காது. உடன் நீயும் வருகிறாய்தானே? அவ்வளவுதான். அனுமதியெல்லாம் கேட்கவில்லை. முடிவு ஆகிவிட்டது. நெடுஞ்செழியன் அதற்கு பிறகு அதிகம் ஆட்சேபிக்கவில்லை. எப்படி, எங்கே, யார் என்பன போன்ற திட்டங்கள் குறித்த கேள்விகளை முன்வைக்கவும் மன்னரும் பயணத்துக்கு சம்மதித்து விட்டார் என்று புரிந்தது. கேள்வியாக பார்த்த பாண்டிமாதேவியிடம் புன்னகைத்தார். விரும்பிய வாழ்வை தேடி கண்டடையும் துணிவு எத்தனை பேருக்கு இருக்கிறது தேவி?
அவளது கனவை மறுக்க நாம் யார்? அதற்கு மேல் பாண்டிமா தேவியும் ஏதும் பேசவில்லை. ஆனால் செம்பவளமும் எதிர்பாராத ஒன்று நடந்தது. அது சங்கனோடு எழினியும் கிளம்பி நின்றது. அகழி நீரிலேயே நீந்த தெரியாத உன்னை எப்படி கடல் பயணம் கூட்டி போவது? எல்லாவற்றுக்கும் முதன்முறை உண்டுதானே, எல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று அவள் செம்பவளத்தைப் போலவே தலை திருப்பவும் சிரிப்பலை சின்னதாக பரவி வடிந்தது. அதன் பிறகு காரியங்கள் மளமளவென்று நடந்தேறின. கண்ணனும் போவும் அவளது பயணத்தில் இணைய வேண்டும் என்ற பாண்டியனின் அன்பு கட்டளையை அவனும் அவனோடு போவும் டோரியனும் கூட பணிவோடு ஏற்றுக்கொண்டனர். அவளுக்காக பாண்டிய தேசத்தின் மிகச்சிறந்த மரக்கலத்தை தருவித்தார் நெடுஞ்செழியன். கண்ணனின் கலத்தை போல 2 மடங்கு பெரியது அந்த கலம். நெடும் கடலோட சரியான கலம் அது. அது செம்பட்டு பாய்கள் அசைந்தாட மீன்கொடி படபடக்க வந்து நின்றதும் அதிலே பாண்டியனின் சீர்வரிசை பொதிகள் மிகுதியாக ஏற்றப்பட்டன. இதெல்லாம் செம்பா மெல்ல கேட்கவும், நீ எங்கே சென்றாலும் இந்நிலத்தின் மகள்தானே, இளவரசியாக கிளம்புகிறாய். நீ சென்று சேரும் இடத்தில் அரசியாக தேவையானவற்றை இந்நிலத்தின் தலைவனாய் நான் தானே தந்தனுப்ப வேண்டும். வெகு நேரம் தாத்தன் அருகே அமர வைத்து பேசிக் கொண்டிருந்தார். எல்லாம் கடலை புரிந்து கொள்வது பற்றிய அரிய கதைகளும் விளக்கங்களும் தான். இளமையில் அவரும் கீழ்த்திக்கு பயணங்கள் சில மேற்கொண்டிருக்கிறார். அங்கே அவர் கண்ட மக்கள் இனம், அவர்களின் மொழி பற்றிய புரிதல் என்று அவருக்கு தெரிந்தவற்றை எல்லாம் வேகமாகவும் சுருக்கமாகவும் சொல்ல முயன்றார். அவரை பொறுத்தவரை இது ஒன்றும் புதிய முடிவல்ல. 5 வயதிலேயே அடங்காத தேடல் இந்த பயணத்திலேயாவது அடங்கட்டும் என்று தோன்றியது அவருக்கு. பெண் என்ற ஒரே சங்கடம் இருந்தது. ஆனால் சங்கன் துணை இருக்கிற நம்பிக்கை இருந்தது. இதோ துணைக்கு எழினியும் இருக்கிறாள். இருவருமாக சமாளித்துக் கொள்வார்கள். கண்ணனும் அவனை சேர்ந்த தேர்ச்சி பெற்ற கடல் மாலுமி அவர்தம் குழு என்று பயண ஏற்பாடுகள் எல்லாமே நம்பிக்கை தருவனவாகவே இருந்தன. இதற்காகவே எல்லாம் கூடி வந்தது போல எந்த சிக்கலும் இன்றி வெகு சிறப்பான ஏற்பாடுகளோடு சில நாட்களுக்கு முன்பு தென்னகத்தின் கீழ்கோடி துறையிலிருந்து கிளம்பியது அந்த கலம். சேரர் மகள் வாரிசாக, ஆய்குல அரச பிரதிநிதியாக, பாண்டியன் வரித்த பெண் மகளாக இளவரசி செம்பவளம் தன் கூட்டத்தோடு தமிழ் நிலத்தின் கரைகளை தாண்டினாள். இதோ பல்வேறு தேசங்களை தாண்டி பல நிலத்து மனிதர்களை கண்டு இன்னும் நீண்டு கொண்டிருக்கிறது பயணம். அவர்களோடு அந்த களத்தில் இன்னும் சிலரும் சேர்ந்திருந்தனர். சாவக தீவுக்கு செல்லும் பௌத்த பிக்குகள், வாருசுக வணிகர்கள் சிலர் என்று சிறு கூட்டம். அவர்களுள் பலரும் இடைவழியிலேயே இறங்கிவிட்டிருந்தனர். எஞ்சியவர்களும் அவரவர் அறைகளில் முடங்க தொடங்கியிருந்தனர். அமைதி விஞ்சி தெரிந்தது. முன் மாலையில் அந்த பௌத்த பிக்கு சொன்னது நினைவுக்கு வந்தது. அமைதியின் தனிமையை அறிந்து கொள்கிறவன், மௌனத்தின் இன்பத்தை உணர்ந்து கொள்கிறவன் அச்சத்திலிருந்து முழுமையான விடுதலையை பெறுகிறான். எவ்வளவு உண்மை இது! களத்தின் நீள் முனையில் வந்த வெளிச்சத்தில் பறந்து கிடந்த கருமையை பார்த்தபடி அமர்ந்திருந்த செம்பவளத்தின் மனம் அந்த ஆழ்கடலை போல அலைகளற்று அமைதியாக கிடந்தது. அச்சங்களற்ற நிர்மலமான நிலை. என்ன தேவி, ஆழமான சிந்தனை போலிருக்கிறதே. கையில் கோப்பையோடு கண்ணனும் தள்ளாட்டத்தோடு பின்னால் டோரியனும் போவும் வந்தனர். கண்ணனும் அவன் நண்பர்களும் இச்சில நாட்களில் அவளுக்கு உற்ற நண்பர்களாயிருந்தனர். அவர்களின் ஒருமித்த உலக அறிவு செம்பவளத்தை பிரமிக்க வைத்தது. அவர்கள் அல்லாமல் சீனர்கள் என்று செம்பவளம் நினைத்த சிலரும் அந்த கூட்டத்தில் இருந்தனர். அவர்கள் சீனர்கள் அல்லர் என்றும் போ சொல்லி அறிந்திருந்தாள். மீன் காட்சி பார்த்து கொண்டிருந்தேன். இந்த இருட்டிலா? போ மண்டிக் கொண்டிருந்த குடுவையை கீழே இறக்கியபடி கேட்டான். இருளில்தானே மீன் நன்றாக தெரியும். நான் தானே குடித்திருக்கிறேன், நீ ஏன் உளறுகிறாய்? தேவி சொல்வது கடல் மீனல்ல முட்டாளே, விண்மீன். ஓஹோ, இது என்னவென்று தெரிகிறதா செம்பா? இந்த சில நாட்களாகவே வசதிக்காக அவர்களைப் போலவே ஆணுடை தரித்து பார்வைக்கு மாலுமியைப் போல இருந்த செம்பவளத்தை அவர்கள் மனம் ஆணாகவே நினைக்க தொடங்கியிருக்க வேண்டும். சங்கடம் மறந்து அருகே அமர்ந்து கொண்டு வானில் கை காட்டி கேட்டான் டோரியன். எங்கள் ஊரில் இதை டாரிஸின் வெறி மிகுந்த கண் என்போம். குளிர்காலத்தில்தான் காண கிடைக்கும். இங்கே இப்போது தெரிகிறது. உங்கள் ஊரில் இதற்கு கதை இருக்கிறதா? இது வயமீன். கதைப்படி இவள் பெயர் ரோஹிணி, சந்திரனின் மனைவி. அவனுக்கு பிடித்த மனைவி. சந்திரனோடு ஊடல் கொள்ளும் ரோஹிணியை எங்கள் பாண்டிமாதேவியின் ஒரு கட்டில் விதானத்தின் மீது வெகு அழகாக ஓவியம் வரைந்து வைத்திருப்பார்கள். அதன் பிறகு இங்கேதான் தெளிவாக பார்க்கிறேன்.
சங்கன் எங்கே? எழினி எங்கேயோ அங்கே, டோரியன் சொல்லவும் நால்வரும் சிரித்தனர். ஆம், அவளுக்கு இன்னும் கடல் பயணம் சேரவில்லை அல்லவா? என்னை விட சங்கன்தான் அருமையாக பார்த்து கொள்கிறான். அதனால்தான் அவனிடமே அந்த பொறுப்பை விட்டுவிட்டேன். அதனால் மட்டும்தானா? கண்கள் மின்ன கண்ணன் கேட்கவும், நான் தடையற்று மாலுமி பயிற்சி பெற வேண்டும் இல்லையா? அதனாலும் தான் என்றாள். நீங்கள் சொன்னால் ஒத்துக்கொள்கிறோம் தேவி. ஆனால் ஒன்று சொல்லுங்கள் தேவி, கடல் பயணம் என்று சொல்லி கிளம்பி விட்டீர்கள், சரி. பயணத்தின் முடிவு எது என்று இதுவரை எங்களுக்கு சொல்லவில்லையே. மன்னரும் ஏதும் சொல்லவில்லை. பதிலாக பழக்கிய புன்னகையை தந்தாள் செம்பா. அவ்வளவுதானா? எப்போதும் இதென்ன பதில் தேவி? மன்னர் நெடுஞ்செழியனிடமாவது சொன்னீர்களா, அல்லது அவரிடமும் இதே புன்னகையைத்தான் தந்தீர்களா? அவரிடமும் சொல்லவில்லை. ஏன் தேவி? கேள்விக்கு பதில் தெரிந்தால் அல்லவா சொல்ல முடியும். அவளது இந்த பதிலில் ஆண்கள் மூவருமே திகைத்து நின்றனர். என்ன இப்படி விழிக்கிறீர்கள்? தேவி, இத்தோடு 3 நெடுங்கடற்பயணம் மேற்கொண்டு விட்டேன் நான். கிழக்கும் மேற்கும் அளந்து விட்டேன். என் ஆயுளின் பாதி கடலிலேதான். ஆனால் இதுவரை ஒரு நாள் கூட இலக்கின்றி பயணித்ததில்லை. என் நிலம் தேடி போகிறேன் என்று நீங்கள் சொன்னதும் ஏதோ மனதில் கணக்கீடு வைத்திருக்கிறீர்கள் என்றல்லவா நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். இலக்கு ஈது என்று எனக்கு இன்னும் தெளிவு பிறக்கவில்லை கண்ணன். அந்த நிலத்தில் இறங்கும் போது எனக்கு தோன்றும் என்று நினைக்கிறேன். அதுவரை பயணத்தை தொடரத்தான் போகிறேன். என்ன, ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? நாங்களும் எத்தனையோ பெண்களை பார்த்து விட்டோம். நீங்கள் தனித்த பிறவிதான் தேவி. ஆமாம், அதீனா, நீதான் அதீனா, எங்கள் அதீனா. களத்தின் முனையில் கையில் வேலோடு நின்றவளை பார்த்து சொல்லிக்கொண்டே இருந்தான் டோரியன். அழைத்து செல் போ, முற்றிவிட்டது அவனுக்கு. செம்பா, நீ பேசாமல் எங்கள் நாட்டுக்கு வந்துவிடு. அங்கே உனக்கு நிரம்ப பிடிக்கும். டோரியனை தோளில் சாய்த்தபடி போ சொன்னான். அப்படியா? எதை வைத்து சொல்கிறீர்கள் போ? எங்கள் நிலமும் உங்கள் தமிழ் நிலத்தை போலத்தான். நான் கண்ணனிடம் சொல்வது போல, எனக்கு உங்கள் நிலத்துக்கு வந்தாலே எங்கள் ஊருக்கு போனது போல் இருக்கும். ஏனென்று தெரியவில்லை, ஏதோ ஒரு நெருக்கம் தோன்றும். மொழியும் வழமைகளும் கூட ஏதோ தாக்கம் இருப்பதாக தோன்றும். என்ன பேசுகிறாய் போ? தமிழர் வழமைகள் உங்கள் நாட்டில் மட்டுமா? கீழ்த்திக்கு எங்கும் தான் பரவி கிடக்கின்றனவே. கண்ணன் குரலில் பெருமிதம் தெரிந்தது. அப்படியா கண்ணன்? ஆமாம் தேவி. நம் முன்னோர்கள் பல்லாண்டு காலமாக கடலோடுவதால் வந்த பயன். வாரசுகம் வந்து பாருங்கள், இது வெளிநாடா என்று கேட்பீர்கள். கீழ்த்திக்கின் பல்வேறு கரை பட்டினங்களிலும் நம் அவர்களை பரவலாக காணலாம். அவர்கள் கொண்டு வந்த வழக்கங்கள் எல்லாம் பரவி பயன்பாட்டில் உள்ளன. அவ்வளவு ஏன், சாவகத்தின் மன்னர் பரம்பரையே மீன்கொடி பரம்பரைதான், மாரவம்சம்தான். ஓ, நாம் தான் நில எல்லைக்குள் சுருக்கிக் கொள்கிறோம் போல. தமிழ் தரணி எங்கும் ஒளி வீசி தெரிகிறது, அந்த ரோகிணியைப் போல. சொல்லி சிரித்து வான் பார்த்த கண்ணனின் முகம் சட்டென்று இருண்டது. என்ன? தெரியக்கூடாத சலனங்கள் தேவி. அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தலைமை மாலுமி ஓடி வந்தார். காற்றிலும் பலமான மாற்றம் தோன்றியது. கொடும் புயல் ஒன்று நம்மை நோக்கி வருகிறது. கவலையோடு திரும்பிய கண்ணன் ஒளிரும் செம்பவளத்தின் கண்களை கண்டு பிரமித்தான். பயிற்சி முடிகிறது, தேர்வு தொடங்குகிறது கண்ணன். புயல்களை தின்று செரிக்கும் பெரும் பசியில் ஒளிரும் கண்களால் கடலை பார்த்தால் செம்பவளம். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 31. புயலுக்கும் அவளுக்குமான போர். செம்பவளம் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு முழுதாய் 2 நாட்கள் ஆகிவிட்டன. அன்று இரவு வானில் கெடுநிலை கண்ட பிறகு நடந்ததெல்லாம் மீண்டும் மீண்டும் கண் முன்னே வந்து போனது. செம்பவளத்தின் களம் சம்பாவதியில், தற்போதைய வியட்நாம். கடைசி குழு வணிகர்களை இறக்கிவிட்டு சீன துறவிகள் சிலரை ஏற்றிக்கொண்டு நான்ஹாய் என்று சொல்லப்பட்ட தென் சீன கடல் இறங்கி 2வது நாள் இரவுதான் அந்த கெடுசூழ் உதித்தது. அதன் மறுநாளே புயல் வெகு வேகமாக இறங்கியது. பொதுவாகவே அப்பகுதி கடல் புயல் அதிகம் பாதிக்கும் பகுதி என்று சொல்லியிருந்தனர். நக்கவாரம் தாண்டிய மறுநாள் கண்டது போல சிறு புயல் அல்ல. இந்த பகுதி புயல்களுக்கு அசகாய கடற்கொள்ளையர்களே அஞ்சுவார்கள் என்று முன்தினம்தான் மீகாமன் சொல்லி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை பலிக்க வைப்பதற்கே வந்தது போலிருந்தது அந்த கடும் புயல். 2 பனை உயர அலைகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறாள். முதல் முறையாக அப்போதுதான் நேரில் பார்த்தால் செம்பவளம். முரசறிந்து போருக்கு வருவது போல பேரிரைச்சல் காட்டித்தான் இறங்கியது புயல். கடல் நீரள்ளி மழையாக பெய்தது.
கலத்தை கவிழ்த்தாமல் விடுவேனா பார் என்று கங்கணம் கட்டியது போல ஊளையிட்டபடி கப்பலை பிரட்டு பிரட்டு என்று பிரட்டியது. வாழ்க்கையை முழுவதும் நிரப்பியே அழித்து விடவே வேக வேகமாக வருவது போல கடல் அலைகள் பொங்கி பொங்கி உள்ளிறங்கின. எங்கும் நீர். களம் பிறண்டு திரும்புகையில் கண்ணு கெட்டிய தூரம் வரை நீரின்றி வேறேதும் தெரியவில்லை. இப்போது போலல்ல. நீரோட்டத்தையும் துடுப்பினரையும் கடல் அறிவையும் மட்டுமே நம்பி இறங்கிய அன்றைய காலத்து நாவாய்கள் புயலை எதிர்ப்பது யமனை எதிர்ப்பதற்கு ஒப்பு. சிறிது பிசகினாலும் அத்தனை பேருக்கும் சாவு நிச்சயம். புயலுக்கு அனுசரித்து நடப்பது மட்டுமே அப்போது அவர்களால் முடிந்தது. முன்பே மீகாமனின் எச்சரிக்கைப்படி மாலுமி அல்லாதவர் கப்பலின் கீழ்த்தளத்தில் இருந்த அறைகளுக்குள் சென்று பதுங்கி இருந்தனர். மேல் தளத்தில் இருந்த பெரும் பொதிகளெல்லாம் இடம் பெயர்ந்திருந்தன. புயலுக்கு தகுந்த பருமழை கூட மாற்ற நேரம் கிடைக்காததால் ஏற்கனவே ஏற்றியிருந்த பாய்களை பின்னிருந்து இறக்கி சுருட்டிவிட்டனர். இனி செய்யக்கூடியது ஒன்றுதான், புயலோடு சேர்ந்து களம் ஓடுவது. இரவை கடந்து விடுவது அத்தனை இலகுவல்ல என்பதை அடித்து அடித்து காட்டிக் கொண்டிருந்தது புயல். அந்த இரவு மட்டுமல்ல, இரவா பகலா என்று உணர முடியாத அடுத்த 2 நாட்களுமே அப்படித்தான். களத்தில் இருந்த அத்தனை பேரும் பயந்திருந்தனர். அவர்களின் வாழ்வின் மகத்துவ கணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் கண்முன்னே வந்து போயின. இனி விடியும் காலை என்பது புதிய வாழ்வுதான் என்பதை உணர்ந்திருந்தனர். பொங்கு கடலில் ஒவ்வொரு நாளுமே புதிய வாழ்வுதான் என்பது அறிந்த அனுபவசாலிகளும் வாழ்வின் மீதான பிடிப்பு அகற்றும் வித்தை கற்ற பிக்குகளும் தான் மனம் பிசையிடாதபடி புதியவர்களை வழிநடத்தினர். மாலுமிகளுக்கோ அதற்கெல்லாம் நேரமில்லை. அத்தனை உயிர்களையும் காக்கும் பொறுப்பு அவர்களுடையதாக இருந்தது. அவர்கள் தலைமை மீகாமன் சொற்படி நடந்தனர். ஒற்றை மீகாமனின் எண்ணற்ற கைகள் போல ஓடி ஓடி பணி செய்து கொண்டிருந்தனர். 2 முழு நாட்கள் புயலுக்கு தாக்கு பிடிப்பது அவ்வளவு சுலபமல்ல. நாவாய் ஈடு கொடுத்தது. மாலுமிகள் சரியாக கையாண்டனர். வெள்ளம் உள்ளேறி விடாமல் பார்ப்பதுதான் முதல் வேலை. அதன் பின்னர் புயலின் திசைக்கு சரியாக களத்தை திருப்புவது. களத்தின் முனையை புயலுக்கு எதிராகவோ பின்னாகவோ திருப்பிவிடக்கூடாது. குறுக்கு சாய்வாக களத்தின் பலமான பகுதியான நடுப்பகுதியை காற்றுக்கு எதிராக திருப்பி வைத்துதான் ஓட்ட வேண்டும். அதற்கு சுக்கான் பிடிப்பவனின் திறமையே பொறுப்பு. 2ஆம் நாள் மாலை புயல் வலுவோடு இறங்கி இருந்தது. அடிமரத்தில் பலமான உடைப்பு ஏற்பட்டிருந்தது. வங்கு உடைபடும் சாத்தியம் உருவாகியிருந்தது. இனியும் கப்பல் தாங்காது. எப்படியாவது புயலிடமிருந்து விலகியாக வேண்டிய நிலை. தொடர்ந்து சுக்கான் பிடித்து மீகாமனும் அனுபவம் வாய்ந்த மாலுமிகளும் காற்றில் தூக்கி வீசப்பட்டு அடிபட்டு கிடந்தனர். இந்நிலையில்தான் சுக்கான் கடைசியாக எஞ்சியிருந்த செம்பவளத்தின் கையில் வந்திருந்தது. வங்கு உடைந்துவிட்டால் ஒன்றும் செய்ய இயலாது. சுக்கானை வலிந்து திருப்பாதே, ஜாக்கிரதை செம்பவளம். தலைமை மீகாமனின் குரல் பேரிரைச்சலுக்குள் தேய்ந்து ஒலித்தது. புயலுக்கும் அவளுக்குமான போர் என்பது போல வெறி கொண்டு ஈடு கொடுத்தால் செம்பா. இடது காலில் கூம்புத்தூண் கிழித்து அடிபட்டு கிடந்த சங்கனும் பருமலை இறக்க முயன்று கூம்புத்தூண் ஆணியில் மாட்டி மண்டை உடைந்த போவும் நடுதளத்து அறையில் அமர்ந்து சாளரம் வழியாக பெரும் கடலின் சாம்பல் பிரம்மாண்டத்தின் முன்னே கடுகாய் நின்ற அந்த சிற்றுருவத்தை அச்சத்தோடு பார்த்து கொண்டிருந்தனர். இதற்கெல்லாம் அஞ்சி முதலிலிருந்தே அறைக்குள் முடங்கி இருந்த டோரியனுக்கோ சுக்கான் பிடித்து அணியத்தில் நின்ற செம்பவளம் அந்த அதீனாவாகவே தோன்றினாள். இன்னும் ஒரு நாழிகைதான், புயல் விலகிவிடும், விட்டுவிடாதே செம்பவளம். உள்ளிருந்து ஒலித்த மீகாமனின் ஓய்ந்த குரலுக்கு தலையை திருப்பாமலே ஆமோதிப்பாய் தலை ஆட்டியபடி சுக்கான் பிடித்த செம்பாவை பார்த்தபடி மூர்ச்சித்தாள் எழினி. புயல் கடந்தது. புயல் கடந்து 3ஆம் நாள் இரவை கடந்து விடிகாலை வெகு அழகாக இருந்தது. களத்தில் அனைவரும் நிம்மதியான உறக்கத்தில் இருந்தனர். இன்னும் உடல் வலு மிச்சமிருந்த செம்பவளம்தான் சுக்கானில் இருந்தாள். சேட்டை செய்து ஓய்ந்து உறங்கும் சிறு பிள்ளை போல சாதுவாகியிருந்தது கடல். நீலப்பட்டாய் பளபளத்த கடலின் கீழ் கோடியில் நிலத்தின் சாயல் தென்பட்டது. ஏனோ செம்பவளத்தின் உள்ளத்தில் இனம் புரியாத பூரிப்பு ஏற்பட்டது. வாழ்வு முடிந்துவிட்டது என எண்ணிய 3 நாட்களுக்கு பின் தெரியும் முதல் நம்பிக்கை என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். மேற்கே சீனக்கரை தெரிகிறது. களத்தை கிழக்கே திருப்பு செம்பவளம். சிறு தீவுகள் சில தாண்டிவிட்டால் எங்கள் நாடு வந்துவிடும். ஒன்று தெரியுமா செம்பா, நான் முதல் முறை என் வீட்டை விட்டு தந்தையோடு நங்நங் வழியாக சீனக்கரை வரும்போது எனக்கு 6 வயது. 6 ஆண்டுகள் ஹன் தேசத்தில் என் தந்தையோடு வாழ்ந்தேன். அங்கே நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்து போனார். தனியே சுற்றி கொண்டிருந்த என்னை மேல் திசை வணிகர்கள் களம் ஏற்றினர்.
அத்தோடு ஊர் உலகு சுற்றிவிட்டு இத்தனை காலம் கழித்து இப்போதுதான் வீடு திரும்புகிறேன். அதோ தொலைவில் ஒரு சிறு கோடு தெரிகிறது பார், அதுதான் எனது நிலத்துக்கு வந்துவிட்டோம். கூடடைந்த பறவையின் நிம்மதி அந்த குரலில் இருந்தது. தலைக்காயத்தின் கட்டு இன்னும் கசிந்து கொண்டிருந்தது. ஆனால் முகத்திலோ அத்தனை பெரிய வெளிச்சம். போ, உங்கள் நாடு பெரியதோ? நாடு உங்கள் பாண்டிய தேசம் போல பெரிய தேசம் அல்ல எங்களுடையது. ஆனால் கோகுரியோ போஜி சாரோ என்று பெரிய நாடுகள் சூழ்ந்த நிலம் அது. மலையும் கடலும் நதியும் கூடுமிடத்து குடிகொண்ட அழகிய குடிகள் 12 கூட்டமைப்பு அது. பெயர் என்ன? குயா. அமைதியானால் செம்பவளம். அரச மாளிகையின் அந்தப்புற உப்பரிகையிலிருந்து பறந்து விரிந்த நிலப்பரப்பை பார்த்து கொண்டிருந்தான் அவன். அது அத்தனைக்கும் அதிபதியானவருக்கு அணுக்கமாகி இருந்தான், அதுவும் குறுகிய காலத்திலேயே. இதை எப்படி நம்புவது? ஒரு திங்கள் முன்பு அவனது வாழ்வு இப்படி மாறும் என்று யாரேனும் சொல்லி இருந்தாலும் அவன் நம்பி இருக்க மாட்டான். ஆம், நம்பவில்லைதான். இதோ பின்னால் அரசரோடு நின்று தொங்கு மீசை நீவிக்கொண்டு அரச காரியங்களை பார்த்து கொண்டிருக்கும் இந்த பெரிய மனிதன் வந்து சொல்லத்தானே செய்தார். எங்கே நம்பினான்? அவர் சொன்னது சொன்னபடி ஒற்றை திங்களில் அவனும் மனம் மாறி சாரோவின் அரச குடும்பத்தின் முக்கிய உறுப்பினராகி இருந்தானே. அவனது மனமாற்றத்துக்கு காரணமானவள் மல்லிகை மனம் கமழ அருகே அமர்ந்திருந்தாள். அரசாளும் தகுதியும் பெற்றவனாகிவிட்டான். ஆம், இனி அவன் வெறும் தல்கை அல்ல, சாரோ நாட்டு இளவரசி அஹியோவின் கணவன். சாரோவின் இளவரசன் சியோக் தல்கே. வயதில் இளைய மைத்துனனும் பட்டத்து இளவரசனுமான யூரியோடு சேர்ந்து திட்டமிட்டு தாக்கி இரு சிறு குடிகளை சாரோவோடு இணைக்க காரணமான தளபதி தல்கே. நெடுநாள் பதற்றம் தந்த போஜி தேசம் திடீரென சாரோவின் வடமேற்கு எல்லையில் படையெடுத்து வந்து நின்றது. அதை முறியடித்து ஓட ஓட விரட்டிவிட்டு வெற்றியோடு திரும்பி இருந்த வீரன் தல்கே. அதனாலேயே மன்னரின் விருப்பத்திற்கும் மதிப்பிற்கும் உரியவனாகி போன மருமகன் தல்கே. இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? எல்லாம் ஹோகோங்கின் வழிமுறை. தல்கேவை சாராவுக்குள் அழைத்து வரும் ஆற்றல் மட்டுமே அமைச்சர் ஹோகோங்குக்கு இல்லை, அது அஹியோவிடம் இருந்தது. அஹியோவின் அன்பை அவனால் எவ்வளவு முயன்றும் நிராகரிக்க முடியவில்லை. முடிவில் அவளது விருப்பப்படி அவன் அவளது தேசத்துக்கு வந்து அவளது தந்தை தமையனை சந்திப்பது என்று முடிவெடுத்த போதுதான் அஹியோ யார் என்பதையே அறிந்தான். அன்று அவையில் வைத்துதான் அவனே அறிந்திடாத அவனது வரலாறு குறித்தும் அறிந்து கொண்டான். ஆம், அவன் வெறும் மீனவன் அல்ல, கொல்லனும் அல்ல. அவன் இளவரசன். வா தீவு தேசங்களுள் ஒன்றான தபானா தேசத்தின் அரச குடும்பத்து தோன்றல் அவன். தீவினை ஆரூடத்துக்கு பயந்து கடலில் மிதக்கு விடப்பட்டு கியோரிம் காடுகளில் வந்து அகப்பட்டு கொண்ட தூய அரச குடும்பத்து குருதியோடும் இளவரசன். எப்போதோ இதை உறுதி செய்திருந்த ஹோகோங் எப்படியாவது தனது நிலத்து இளவரசனை சாரோவின் அரச குலத்தில் ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அது எப்படியோ அஹியோவின் ஆசையோடு சேர்ந்து விட்டது. விளைவு, போஜியுடனான போரில் அவனது திறமையை நிரூபித்த கையோடு அஹியோவுக்கும் அவனுக்கும் சீரும் சிறப்புமாய் மனமும் முடிந்தது. காதல் மனைவி, கண்ணுக்கு எட்டியவரை சொந்தம் எனச் சொல்ல நிலம் இருந்தும் மனம் மட்டும் நிம்மதி அடைந்திருக்கவில்லை. அவனது பார்வை நக்தோங் நதியில் இருக்கும் திசையில் சாய்ந்தது. அத்திசையில் அவன் பார்வை சாய்ந்த அதே வேளையில் அங்கே நதிக்கு அப்பால் சிறிமலைச்சாரலில் ஆதோகன் குடியில் தலைவன் மாளிகையில் ஹிம்சானோடு அமர்ந்திருந்தான் இஜுனாசி. இதை குடி இஜுனாசி, வா தேசத்திலிருந்து சிறப்பாக தருவிக்கப்பட்ட சோஜு. இருந்தாலும் ஹிம்சான். சம்சன் சம்சன் என்று விழி இஜுனாசி. இந்த முடிவை நான் எப்படி எடுக்க முடியும்? இது போன்ற பெரிய முடிவுகளை தந்தைதான் எடுக்க வேண்டும். இஜினாசி, இன்றைய உனது தேவை என்ன? இஜினாசி பேசாமல் இருந்தான். உனது குடிமக்களின் நிலை புரியாமல் உன் அருமருந்த அண்ணன் சுரோ இருப்பது போல உன்னால் இருக்க முடியாது என்பது உன்னை பார்த்தாலே தெரிகிறது எனக்கு. ஊருக்காக உன்னையும் கொடுக்க சித்தப்படுகிறவன் தானே நீ. அதை ஊருக்கு காட்டு. ஏன் மறைக்கிறாய்? என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள் சம்சன்? மனம் செய்து கொள். உனது திருமணத்தால் ஊரே மகிழ்ச்சி எய்துமல்லவா? அப்படியே திருமணம் செய்வது என்றாலும் திடீரென பெண்ணுக்கு எங்கே போவது? இதெல்லாம் அன்னையவர்களின் பொறுப்பல்லவா? ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? என் மகளை விட தகுதியான பெண்ணை உங்கள் அன்னையாரால் கண்டுபிடித்து விட முடியுமா? அவரே அவள் மீது அத்துணை அன்பு வைத்திருக்கிறார்.
அவளை போய் வேண்டாம் என்று சொல்வார்களா? இப்போது என்னதான் செய்ய சொல்கிறீர்கள் ஹிம்சான்? ஹிம்சான் அல்ல, சம்சன். மாமன் என்று அழை. சரி சம்சன். அவ்வளவுதான். செய்ய வேண்டியதை சொல்லிவிட்டீர்களே, இனி எல்லாம் சரியாக நடக்கும். யாரடா அங்கே? ஓடி வந்த பணியாளரிடம் குடியினர் நலத்துக்காக திருமணம் செய்து கொள்ள இஜ்னாசி எண்ணியிருப்பதாகவும், அப்படி அவர் திருமணம் செய்ய போவது யார் என்றும் தெளிவாக சொல்லி, இந்த செய்தி குயார் நகர் மட்டுமல்லாமல் 12 குடிகளிலும் மறுநாள் காலைக்குள் பரவச் செய்யும்படி ஆணையிட்டார். அதன் பிறகு அவர் முகத்தில் ஒரு திருப்தி நிலவியது. இனி அவரின் கனவுகளுக்கு தடையில்லை. தடைகளை தகர்க்க அவருக்கு இஜ்னாசி இருக்கிறான். புன்னகையோடு அவர் அடுத்த குவளை சோஜுவை வாயில் நிறைக்க, வெளியேறி ஓடும் பணியாளோடு இடித்து கொண்டு உள்ளே ஓடி வந்து மூச்சிறைக்க நின்றான் ஒருவன். அவன் இஜ்னாசியின் இல்லத்து பணியாட்களில் ஒருவன். என்னையோ, ஏன் இப்படி ஓடி வருகிறாய்? தலைவர். தலைவர்? தலைவருக்கு என்ன? தலைவர் இபிகா இறந்து விட்டார். அந்த செய்தி அங்கிருந்த இருவரையும் வெவ்வேறு விதமான பாதிப்புக்கு உள்ளாக்கியது. செய்தியை பிரதிபலிப்பது போல தொலைவில் அடங்கிக் கொண்டிருந்தது சூரியன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.